வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்ச்சு சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, டைமர் ஐசி 555 இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டைமர். அதாவது எதுக்கு பயன்படுத்துவோம்னா, ஒரு அக்யூரேட்டான டைம் டிலேஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் பல்ஸ் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்துவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எல்இடி வந்து ஒரு 5 செகண்டுக்கு பிளிங்க் ஆகணும், அப்புறம் ஸ்டாப் ஆகணும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லைனா வந்து எல்இடி பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைம் செட் பண்ணுறது தான் நம்ம இந்த டைமர் ஐசி 555 படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான பிளாக் டயக்ராம். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் டிவைடர்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 கம்பேரட்டர்ஸ் இருக்கும். கம்பேரட்டர் 1, கம்பேரட்டர் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர் இங்கே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அவுட்புட் டிரைவர் ஸ்டேஜ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ டோட்டலாக மொத்தம் 5 காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வோல்டேஜை டிவைட் பண்ணுறதுல வோல்டேஜ் டிவைடர் ஒன்று, அப்புறம் 2 கம்பேரட்டர், எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பு, இந்த டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர், ஃபைனல் அவுட்புட். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற பிளாக் டயக்ராம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த வோல்டேஜ் டிவைடர் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது நம்ம 1/3 VCC இல்லை 2/3 VCC இதில் எது வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கம்பேரட்டர்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா, கம்பேர் பண்ணும். நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் வச்சும் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப் இங்கே இருக்கு இல்லையா, ஃப்ளிப் ஃப்ளாப் இது என்ன பண்ணும்? ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன பண்ணோம்னா, அவுட்புட் இப்போதைக்கு இருக்கிற அவுட்புட் ஸ்டேட் என்ன அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர் என்ன பண்ணோம்னா, டைமிங் கெப்பாசிட்டரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டோம். முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணிடும். அவுட்புட் டிரைவர் இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் சிக்னல் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே த்ரெஷோல்டு கண்ட்ரோல் வோல்டேஜ் இருக்குது, இங்கே ட்ரிகர் இருக்குது. இதன் மூலயமா நம்மளுக்கு வோல்டேஜ் டிவைடர் போயிட்டு கம்பேரட்டரில் கம்பேர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்குள்ளே அவுட்புட் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டரில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் சிக்னல் நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இதுதான் இந்த காம்போனன்ட்ஸு பிளாக் டயக்ராம். இப்போ பின் டயக்ராம் பார்க்கலாம். கவனிங்க, ஐசி 555 பின் டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு, அப்புறம் ட்ரிகரு, அவுட்புட்டு, ரீசெட்டு, கண்ட்ரோல் வோல்டேஜ், த்ரெஷோல்டு, டிஸ்சார்ஜ், பவர் சப்ளை. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்டு, அதாவது எப்பயுமே நம்ம கிரவுண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், 0 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது அங்கே சப்ளை இருக்காது, நெகட்டிவ் சப்ளைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரிகர், அதாவது ஸ்டார்ட் த டைமிங் ஆப்ரேஷன் வென் வோல்டேஜ் ஃபால்ஸ் பிலோ 1/3 VCC. ஸோ 1/3 VCCக்கு வோல்டேஜ் கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு ட்ரிகர் ஏற்பட்டு இப்போ பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கணும், பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரிகர். அவுட்புட், ஸோ உங்களுக்கு சிக்னல் ஆஃப் ஆன் ஆகுறது, ஐ ஆர் லோ அவுட்புட் சிக்னல். ரீசெட் பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது லோவில் போயிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு டைமர் ரீசெட் ஆகிடும். அதாவது எப்பயாவது இந்த விசிசி வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது. கண்ட்ரோல் வோல்டேஜ், இது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் எக்ஸ்டர்னலாக. ஓகேங்களா? ஏதாவது ஒரு குட்டி கெப்பாசிட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். த்ரெஷோல்டு, அதாவது ஒரு வோல்டேஜ் வேல்யூ வந்து 2/3 VCC தாண்டி போகும்போது டைமிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அதான் த்ரெஷோல்டுன்னு சொல்லுவோம். டிஸ்சார்ஜ், அந்த கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுரும். விசிசி, இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற சப்ளை, பவர் சப்ளை கொடுப்போம் இல்லையா இந்த டிவைஸ்க்கு, பாசிட்டிவ் பவர் சப்ளை. ஸோ 5 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். சரி, இதில் நம்மளுக்கு 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று மோனோ ஸ்டேபிள் மோட், இன்னொன்று வந்து ஏ ஸ்டேபிள் மோடு. இந்த மோனோ ஸ்டேபிள் மோடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் பல்ஸ் மட்டும் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் ட்ரிகர் கொடுத்தீங்கன்னா. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு டைமுக்கு அப்புறமா அவுட்புட் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கலி. இது எங்கே நம்ம யூஸ் பண்ணோம்னா, டைம் டிலே சர்க்கியூட், அலாரம் அண்ட் பல்ஸ் ஜெனரேஷன். அதாவது இப்போ நான் எல்இடி என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்டுக்கு பிளிங்க் பண்ண வைக்கிறேன். பிளிங்க் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகும், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு கேப் இட். ஸோ அது மாதிரி ட்ரிகர் கொடுத்து அவுட்புட்டை வரைக்கிறது. ஆனால் இந்த ஏ ஸ்டேபிள் மோடு அப்படின்றது கண்டினியூவாக நம்மளுக்கு அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். அவுட்புட் கண்டினியூஸ்லி ஸ்விட்சஸ் பிட்வீன் ஹை அண்ட் லோ. இந்த எல்இடி வந்து ஆஃப் ஆனா அந்த மாதிரி. ஓகேங்களா?
ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்கொயர் வேவ் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ட்ரிகர். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்இடி ஃப்ளாஷில் பயன்படுத்துவோம், கிளாக்கு, ஆசிலேட்டர், டோன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துலேயுமே இதை ஏஸ்டேபிள் மோடு டைமரை பயன்படுத்தும். ஸோ இவ்வளோ எழுதுனா போதும். இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது டைமர் ஐசி 555 என்ன, அதுக்கான டயக்ராம். நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற இன்டர்னல் பிளாக்ஸ், அதோடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட்டு பின் டயக்ராம், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு பின் டயக்ராமில் இருக்கிற நேம், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மோனோ ஸ்டேபிள் மோடில் என்ன ஒர்க் பண்ணும், எங்கே யூஸ் ஆகுது, ஏ ஸ்டேபிள் மோடு டைமர் எப்படி ஒர்க் ஆகும், எங்கே யூஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.